ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. புது வருஷம் பிறந்துருச்சு அப்படின்னா, இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜிம்மில் ஜாயின் பண்ணுவாங்க. வாக்கிங் போகணுன்னு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. எல்லாம் வந்து ஓகே. ஒரு வாரம் 2 வாரம் மேக்ஸிமம் ஒரு மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். ஏன் அப்படின்னா, மனசு ஒத்துழைக்காது. ஸோ மனசு அங்கே விட்டுருது. மனசு விட்டோடனே உடம்பு ஒத்துழைக்காது. இதுதான் அங்கே நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மனசுக்கும் உடம்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷனில் வந்து ஒரு விரிசல் வருது. ஏன் அந்த விரிசல் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணினதுக்கும் அதுக்கும் ஒரு தீவிர டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தள்ளி முள்ளி ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப நல்லாயிருக்கும், 2வது நாள் நல்லாயிருக்கும், 3வது நாள் வர்றப்பயே நம்ம கொஞ்சம் மூச்சு பிடிச்சி இல்லை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு வாரம் வரைக்கும் ஓடலாம். அதுக்கப்புறம் வந்து அது சுமையாயிடும். அந்த மாதிரி சுமையாக ஆகிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணினோன்னாலும் அதுக்கு உண்டான ரிசல்ட் என்னவோ அது நிச்சயமாக நம்மளுக்கு தராது. அதாவது நம்ம மனசு சந்தோஷத்தோடு எந்த விஷயத்த பண்ணாலும் அது ரிசல்ட் கொடுக்கும். இல்லை நான் வந்து ஜிம்மில் சேர்ந்துட்டேன், வாக்கிங் போயே ஆகணும், மராத்தானில் நான் பேர் கொடுத்துட்டேன், நான் இதை செஞ்சே ஆகணும்னு நினச்சி செஞ்சோன்னா மேபி சில பேர் செஞ்சிடலாம், சில பேர்னால செய்ய முடியாமல் அப்படியே நின்றுடலாம், அதனால் ரொம்ப வருத்தப்படலாம். ஆனால் அதுக்கு உண்டான ரிசல்ட் 2 பேருக்குமே இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனசு வந்து எங்கே ஒத்து போகுதோ செய்கிற செயலோட ஒத்து போகுதோ அங்கே மட்டும்தான் அதுக்கு உண்டான சரியான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உடம்புக்கும் அது புரியும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி, ஐயோ என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது எல்லாருக்குமே நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்னா, இது வந்து உங்களோட நார்மலாக இருக்கிற பழக்க வழக்கத்தை மாற்றி வேறு ஒரு பழக்க வழக்கம், வேறு ஒரு வழியில் போகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறப்போ கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏற்கனவே நீங்கள் பழகின பழக்கங்கள் வருஷக்கணக்காக பழகியிருப்பீங்க. இந்த புது பழக்கத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரேடியாக டக்குன்னு எடுத்து உள்ளே போக முடியாது. ஸ்டெப்பாக எடுத்து தான் உள்ளே போகணுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 10 நிமிஷம் டெய்லி நம்ம முன்னாடி எந்திரிக்க ட்ரை பண்ணி பழகி கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரவைஸ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் உங்களை பார்த்து நீங்களே ரொம்ப கடிஞ்சிக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் அந்த குட்டி ப்ராக்ரஸ் 1% பண்ணுறத கூட பார்த்து அப்ரிஷியேட் பண்ண உங்களோட முன்னேற்றமானது தடை இல்லாமல் உங்கள் கண் கூட தெரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்.